சுதந்திரம் வாங்கினதுல இருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி தான். அதுக்கப்புறம் திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் 5 லட்சம் கோடின்னு வெள்ளை அறிக்கையில விட்டுருக்கீங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. அதிகமான கடன் திமுக ஆட்சியில் வாங்கப்பட்டது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீங்களும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் கூட தேர்தல் நிறைய அறிக்கைகள் விட்டுருக்கிறீங்க. பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிக்கல நிறைய அறிவிப்புகள் இருக்குது. அந்த அறிவிப்புகள் நிறைவேற்றணும். உடனே ஆட்சி 3 மாசத்துல உடனே நிறைவேற்றுன்னு சொல்லல. ஏன்னா திமுக ஆட்சியிலையும் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்து 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அது பாதி பேர் தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த அரசு அப்படி இல்லாம எல்லா மகளிருக்கும் முழுமையாக நீங்கள் சொன்ன அந்த 2500 நிதி, அதே போல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா மகளிருக்கும் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு நம்முடைய எனக்கு நிறைய அதிகமான நேரத்தை கொடுத்து இருங்க அதிகமான நேரத்துக்கு ஏங்க இதெல்லாம் நிறைய நீங்க இருக்கும்போது நாங்க பேசுறதில்ல, புதிதாக பேசல. அதே போல விவசாய கடன் தள்ளுபடி எதிர்பார்க்கிறாங்க. அதையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா திறனாளிகள், மாற்றுத்திறனாளிகள் முதியோர் உதவித்தொகை இதெல்லாம் கூடுதலா வழங்கணும். மீனவர்களுடைய அந்த தொகை உயர்த்தி வழங்கணும். இப்படி நிறைய கோரிக்கைகள் இருக்குது. நிதிநிலையை நீங்க சரி செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. 15,000 கோடி அதிகம் சொல்லியிருக்கீங்க. கூடுதல் வருவாய் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணணும். அதே போல பாத்தீங்கன்னா மத்திய அரசுல நிதியும் அதிகமா கேட்டு பெறணும். மத்திய அரசும் பாத்தீங்கன்னா அதிகமான நிதியை தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நான் கேட்டுக்கொண்டு, அதே போல நம்முடைய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. நீங்களும் இந்த அரசுக்கு மத்திய அரசு வலியுறுத்தி அதிகமான நிதி நம்முடைய தாவேக அரசுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு அதிகமாக பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறிவிடுவேன். மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய உறுப்பினர் பேசும்போது தயவு செய்து உட்காருங்க. நான் சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லங்க பேசுவோர் பட்டியலே போட்டிருக்கேன். அந்த கேள்வி எல்லாம் கேட்கலாமா நீங்க? என்ன மிஸ்டர் ஆஸ்டின், அவர் அனைத்து இந்திய அண்ணா திமுக பட்டியலே நான் போட்டிருக்கேன். அப்புறம் எந்த கட்சி அப்படிலாம் வீணான குழப்பத்தை ஏற்படுத்தணும். உட்காருங்க உட்காருங்க. மாண்பு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்காக நான் சொல்லிட்டேன். உட்காருங்க. மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். மதிப்பிற்குரிய உறுப்பினர் பேசுகிற போது பல்வேறு விஷயங்களை சுட்டி காமிச்சு சொன்னாரு. ஒரு இடத்துக்கு போகும்போது அதிகாரிகள் வருவதில்லைன்னு சொன்னாரு. ஒன்னு தெளிவா இந்த மாமன்றத்தில் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். ஆளுங்கட்சி தொகுதிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதற்கு சற்றும் குறையாமல் மற்ற தொகுதிகளும் தர வேண்டும் என எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே எங்க போனாலும் இந்த செஷன் முடிஞ்சவன அண்ணன் கூட நான் தனியா பேசுறேன். அதை எழுத்துப்பூர்வமா வாங்கி கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை, அவர்கள் தேவைப்படுற மோட்டிவேஷன் கொடுத்து எல்லா தொகுதியிலையும் இனி எங்க போனாலும் அந்த அதிகாரிகள் அங்க வர வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதை உறுதி செய்வதுதான். ஏன்னா எங்க தொகுதி மட்டும் கிடையாது, அவருடைய தொகுதி மட்டும் கிடையாது, 234 தொகுதிகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தான் முதல்வர் என்பதை கூறி அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை கூறுகிறேன்.